இந்த சைவ சித்தாந்த வகுப்பு நிகழ்ச்சியை உங்கள் அனைவருக்கும் இறைவனின் அருளை பிரார்த்தித்துக் கொண்டு சபையில் உள்ள அனைவருக்கும் மேடையில் வீட்டிருக்கின்ற பெரியோருக்கும் அன்பு கலந்த காலை வணக்கங்களை கூறிக்கொண்டு நமது வரவேற்புரையை ஆரம்பிக்கின்றோம். இந்த சைவ சித்தாந்த வகுப்பு நிகழ்வுக்கு இங்கே பிரதம அதிதியாக வருகை தந்து வீட்டிருக்கின்ற யாழ்ப்பாண பல்கலைக்கழக இந்திராமணியத்துறை தலைவர் திரு வேதநாயகம் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். மேலும் இந்த சைவ சித்தாந்த வகுப்பு நிகழ்வின் கதாநாயகனாக இங்கே வீட்டிருக்கின்ற எமது மதிப்புக்குரியவரும் 10 நாட்கள் தொடர்ச்சியாக நமக்கு சைவ சித்தாந்த அறிவை புகட்டிய ஆகாணமாகிய சித்தாந்த சிறுமணி திரு சரவணன் ஐயா அவர்களையும் அன்புடன் கரம் கூப்பி வருக வருக என வரவேற்கின்றோம். அதேபோல் இந்த நிகழ்வினை தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற இந்து சமய கலாச்சார அலுவலர்கள் திணைக்கள உதவி பணிப்பாளர் திரு சண்முகநாதன் ஐயா அவர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெரும் உவகை அடைகின்றோம். மேலும் இந்து சமய கலாச்சார அலுவலர்கள் திணைக்களத்துடன் இந்த நிகழ்வினை இணைந்து நடத்திய சைவ பரிபாலன சபை சமய பிரச்சாரரான அமைச்சர் திருஞான சம்பந்தர் பிள்ளை ஐயா அவர்களையும் அன்புடன் வருக வருக என வரவேற்கின்றோம். மேலும் சைவ பரிபாலன சபை தலைவராக பல சமய சமூக பணிகளை செய்து கொண்டிருக்கின்ற திரு சண்முகலிங்கம் ஐயா அவர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். மேலும் இந்த சைவ சித்தாந்த வகுப்பு நிகழ்வினை இணைந்து நடத்திய இந்து சமய கலாச்சார அலுவலர்கள் திணைக்கள உத்தியோகத்தர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்றுக் கொண்டு இந்த நிகழ்விலே தொடர்ச்சியாக வருகை தந்து இதிலே பயன் பெற்ற இங்கே சபையிலே வீட்டிருக்கின்ற பெரியோர்கள், சகோதர சகோதரிகள், அம்மையார்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்றுக் கொண்டு இந்த வகுப்பிலே நாம் இங்கே வருகை தந்து மிகுந்த பயனை பெற்றுள்ளோம் என்று கூறிக்கொண்டு உங்கள் எல்லோரும் சார்பாக எமது துணைக்களத்தின் சார்பாகவும் மீண்டும் அனைவரையும் வருக வருக என வரவேற்று எமது வரவேற்புரையினை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். அடுத்ததாக தலைமுறை இந்து சமய கலாச்சார உதவி வேட்பாளர் திருவாளர் சண்முகநாதன் ஐயா அவர்களை தலைமுறை ஆற்றுமாறு கொள்கிறோம். எல்லாம் விரைவடை பணிந்து போட்டிருந்தேன். இங்கே மேடையிலே அமர்ந்திருக்கின்ற பெரியவர்களே, சபையிலே அமர்ந்திருக்கின்ற பெரியவர்களை, சான்றோர்கள் மக்களே, எனது பணிவன்பான வணக்கங்கள். இலங்கை அரசாங்கத்தின் கீழ் இயங்குகின்ற இந்து சமய திணைக்களத்தின் சார்பிலே இந்த நிகழ்வுக்கு எனது திணைக்கள பணிப்பாளர்கள் சாந்தி நாவுக்கரசர் அவர்கள் வருவதாக இருந்தார். அவர்கள் சார்பிலே பிரதிநிதியாக நான் கலந்து கொள்கிறேன். அடுத்த வாரம் இந்த யாழ்ப்பாணத்து ஆலயங்கள் 200 ஆலயங்களுக்கு ரூபாய் 1,00,000 வீதம் அரசாங்கத்தால் நிதி வழங்கப்படுகிறது. அந்த நிதியை வழங்குவதற்காக பிரதமர் அவர்கள் இங்கே வருவார்கள். அந்த நிகழ்வோடு எமது பணிப்பாளர் அவர்கள் இங்கே வருகிற திறமையினால் இந்த நிகழ்ச்சி தவிர்க்கப்பட நீங்கள் அறிந்த விடயம், இலங்கையிலே மதங்களுக்காக ஒரு அமைச்சு இருக்கிறது. அந்த அமைச்சின் கீழ் 4 மதங்களும் சார்ந்த அமைப்புகள் திணைக்களங்களாக உள்ளன. அவற்றுக்கு பொறுப்பாக இலங்கையுடைய ஜனநாயக சோசியலிச குடியரசின் பிரதமர் அவர்கள் பொறுப்பாக இருக்கிறார்கள். அந்த வகையில் அந்த திணைக்களங்கள் சமயம் சார்ந்த பணிகளை ஆற்றுகின்றன. எங்களுடைய திணைக்களம் எங்களுடைய வழங்கப்படுகின்ற கரைசெய்தி ஒதுக்கீட்டு நிதிக்கு அமைந்த பணிகளை நாங்கள் ஆற்றி வருகின்றோம். அந்த வகையிலே சைவ சித்தாந்தம் எங்களுடைய திணைக்கள பல்வேறு பணிகளை ஆற்றுவதை எங்கள் அறிவீர்கள். அந்த வகையில் சைவ சித்தாந்தம் பற்றிய ஆர்வலர்கள் பலருடைய வேண்டுகோளுக்கு நாங்கள் கடந்த 4 வருடங்களாக நாங்கள் இந்த சைவ சித்தாந்த வகுப்புகளை கொழும்பில் நடத்தி வந்தோம். எங்களுக்கு துணை நின்றவர்களாக திருமாவளவரை ஆலயத்தின் பெரியோர்கள்
திருவாவூர் ஆதீனத்திலே புலவர் மக்கள் கொழும்பிலே வரை வந்து தொடர்ச்சியாக 10 தினங்கள் இந்த சைவ சித்தாந்த வகுப்புகளை நிகழ்த்தி வருகிறார். முதலாவது இரண்டாவது நிகழ்ச்சிகளை சைவ புலவர் சண்முக வழி அவர்கள் ஐயா செய்தார்கள். அதற்கு பின்பு கடந்த ஆண்டு சைவ புலவர் குஞ்சிதாபாதம் அவர்கள் அந்த நிகழ்ச்சியை நடத்தினார். இந்த ஆண்டு நாம் இந்த யாழ்ப்பாணத்தினுடைய சைவ பரிபாலன சபை பல்வேறு அவருடைய மாநாட்டு நிகழ்ச்சிகள் நடத்திய போது எமது முனைவர் சரவணன் அவர்கள் இங்கே வருகை தந்திருந்து அவர் நிகழ்ச்சிகளில் பங்கேற்றதாக நாங்கள் செய்தி அறிவித்தோம். அதன் பின்னர் அந்த நிகழ்வு நடைபெற்ற பின்னர் கொழும்புக்கு அவர்கள் வருகை தந்து எமது திணைக்களத்தை விஜயம் செய்தார். அப்போது எமது திணைக்கள பணிப்பாளர் இந்த ஆண்டு சைவ சித்தாந்த வகுப்புகளை நீங்கள் நிகழ்த்துங்கள் என்று கேட்டுக்கொண்டார். அதற்கு அவர் சம்மதம் தெரிவித்தார். அதன் பின்னர் அந்த வருகையின் பின்னர் எமது திணைக்களம் பெரிய ஒரு ஆய்வகங்களை நடத்தியது. நீங்கள் அறிந்திருப்பீர்கள். பிரித்தானிய காலமும் நவீனமயமாகவும் என்கின்ற ஒரு ஆய்வரங்கு. அந்த ஆய்வரங்கிலே ஆய்வு கட்டுரைகள் சமர்ப்பிப்பதற்காகவும் திரு சரவணன் அவர்கள் கொழும்புக்கு வருகை தந்திருந்தார். மீண்டும் என்னுடைய வேண்டுகோளின் பேரிலே இந்த நிகழ்ச்சியை 2 வகுப்புகளாக நாங்கள் வைத்துக் கொண்டோம். ஒன்று யாழ்ப்பாணத்திலும் மற்றது கொழும்பிலும். இந்த யாழ்ப்பாணத்தில் 10 தினங்களும் தொடர்ச்சியாக நாளை மறுநாள் பின்னர் கொழும்பில் 10 தினங்களும் இந்த சைவசித்தாந்த வகுப்புகள் நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் எமது திணைக்களத்தின் மூலம் நடத்தப்படுகிறது. அந்த வகையில் நான் உண்மையிலேயே யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை இவந்த திணைக்களம் சைவசித்தாந்தம் தொடர்பாக நடந்த முதல் வகுப்பு என்று நான் கருதுகிறேன். அந்த வகையில் சைவ பரிமாண சபையின் இங்கே அமைந்திருக்கின்ற பெரியோர்கள், உங்களுடைய பிரச்சார அமைச்சர் திருஞானசமுத்திரனுடைய அவர்கள் சைவ புலவர்கள், அவ்வாறே 40 ஆண்டுகளாக ஒவ்வொரு செய்தியை நான் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தேன். திருவாசன் அவர்கள் 60 வயதுக்கு பிறகுதான் சைவ சித்தாந்தம் பயின்றேன் என்றார். அதற்கு பிறகு தமிழ்நாட்டில் மிகச் சிறந்த சைவ சித்தாந்தியாக வருகின்ற ரத்தின சபாபதி ஐயாவோடு நீண்டகால குடும்ப உறவு நட்பு பெறுகின்றோம் என்று சொன்னார். அதன் பின்பு அங்கே இருந்துதான் இந்த சரவணன் என்கின்ற ஒரு இளைஞரை கண்டு யாழ்ப்பாணத்துக்கு அழைத்து வந்து சைவ சித்தாந்தம் பயிற்றிருந்த ஒரு வாய்ப்பை நாங்கள் பெற்றோம் என்று நாம் நிறைய கதைகள் சொல்லிக் கொண்டிருந்தார். அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறான் கூட அவ்வளவு ஆர்வம், அவ்வளவு விடுபாடு, அந்த அளவுக்கு அர்ப்பணிப்பு இந்த சைவ பரிபாலன சபையோடு இன்று நான் அறிந்து கொண்டிருக்கிறேன். அந்த வகையில் ஐயா பெரியோர்களே உங்கள் எல்லோருக்கும் எமது தாழ்மையான வினயமான வணக்கங்களையும் நாம் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த வகுப்பு 10 தினங்கள் நாங்கள் கொழும்பிலே நாங்கள் மிகப்பெரிய பாரிய கடமைப்பாடு எங்களுக்கு இருக்கிறது. திடீரென்று செய்திகளை அமைச்சர்கள் சொல்லிவிடுவார்கள். எனவே அந்த குறுகிய காலத்தில் அவற்றை நிறைவேற்ற வேண்டிய கடப்பாடு அரசு உயர்ந்த வகையில் எங்களுக்கு உண்டு. அந்த வகையிலும் இந்த கடந்த 3 தினங்கள் நான் கொஞ்ச நேரம் அமர்ந்திருந்து இந்த வகுப்புகளை கற்றுக் கொண்டிருந்தேன். எனக்கு ஒரு மனதுக்குள்ளே ஓடிய எண்ணம் என்னவென்றால், இந்த தொழிலை விட்டு இதுக்குள்ளேயே வந்துவிடலாமா என்ற எண்ணம். இந்த அம்மையாரை கொண்டு எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் வருவார். அவர்கள் செய்வப்புறவர் இந்த வகுப்புகளை கேட்கின்ற போதெல்லாம் இன்னும் கூட இந்த அரச உத்தியோகத்தம், இந்த அரச கடமைகள் என்கின்ற விஷயங்களில் இருந்து கொஞ்சம் விலகி இருந்து இந்த ஆன்மீகத்துக்குள்ளே போகலாமா என்கிற ஒரு ஆர்வம் இருக்கிறது. போக முடியாத காசு எதுவாக இருப்பினும் கடந்த 10 தினங்கள் நீங்கள் மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை செய்திருப்பீர்கள் என்று நான் கருதுகிறேன். அது உங்களுடைய மன வெளிப்பாடாக அல்லது உங்களுடைய முகத்திலே செய்கிற அந்த தேஜஸாக நான் கருதலாம். அது உங்களுக்குள்ளே இந்த அளவுக்கு ஈடுபட்டு போயிருக்கிறதோ என்று உங்களுக்கு தெரியும். 10 தினங்கள் சிவஞான போதத்தினுடைய இந்த நாட்களை மிக தெளிவாக எளிமையாக உங்கள் நாட்களுக்கு சந்தேகங்களுக்கெல்லாம் விடை பகர்கின்ற வகையிலே திருவாளர் முனைவர் சரவணன் அவர்கள் எடுத்துரைத்திருக்கிறார்கள் என மிக மிக நம்பிக்கையாக நான் நினைக்கிறேன். 3 தினம் கொஞ்சம் உட்கார்ந்து சின்ன விஷயங்களை கேட்கிறேன். அவர் கேள்வி கேட்கிறார், உங்களை கேள்வி கேட்க முடியாது, நல்லா கிண்டி விட்டு கேள்வி கேட்கிறார். நிறைய வினாக்களை உங்களிடம் கேட்டார், நீங்களும் வினாக்களை கேட்டீர்கள். அந்த வினாக்களுக்கு உரியவாய் பதிலளிக்கின்ற அது ஒரு பெரிய திறமை. அந்த ஒரு பெரிய திறமையை அவர்கள் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமன்று மிக முக்கியமான செய்தியை நான் சொல்ல வேண்டும். அவர்கள் தமிழ்நாட்டு ராமகிருஷ்ண மிஷன் விவேகானந்தா கல்லூரியினுடைய முனைவராக சைவ சித்தாந்தத்துறையின் முனைவராக இருக்கிறது மட்டுமல்ல, காசி பனாரஸ் பல்கலைக்கழகத்திலும் அவர்கள் நீண்ட காலம் விரிவுரையாற்றியவர்கள். அந்த வகையில் ஒரு சிறந்த ஒரு அறிஞரை பார்க்க ரொம்ப இளமையா இருக்கிறார். சிறந்த ஒரு அறிஞரை நாங்கள் தேர்ந்து
இந்த செய்தியை இங்கே யாழ்ப்பாணத்துக்கு கொண்டு வந்ததோடு எதிர்வரும் தினங்களிலே கொழும்பிலும் இந்த நிகழ்ச்சி நடத்த இருக்கிறோம். நேற்று நான் கேட்டுக்கொண்டுள்ள ஒரு சின்ன உதாரணம் சொல்லிக் கொண்டிருந்தார். ஒரு குழந்தை உண்ண மறுக்கிறது, எவ்வளவுதான் கொடுத்தாலும் உண்ண மறுக்கிறது. அதுவும் கொடுக்க போற உணவு வந்து சர்க்கரை பொங்கல். சிறிதளவு எடுத்து அதனுடைய வாயிலை அந்த புதட்டிலே நிறுத்தி விட்டால் அந்த கண்களிலிருந்து வருகின்ற கண்ணீரிலிருந்து இருக்கிற அந்த உப்பு கரைக்கிற தண்ணீரோடு சொன்ன விதம் அப்படிதான், அதை அப்படியே சொல்றேன். இந்த உப்பு கரைக்கிற தண்ணீரோடு சர்க்கரை பொங்கலுடைய அந்த ருசியும் சேர்ந்து தொடர்ந்து சர்க்கரை பொங்கலை கழித்து சாப்பிடணும். இது ஒரு அனுபவம். இந்த ஆன்மீகம், அந்த சிவஞான போதனம் என்ற இந்த பாக்கள் உள்ளுள்ள பொருள் எல்லாமே நாங்கள் பெற்று நாங்களாக அனுபவிக்க வேண்டிய விஷயங்கள் என்கிறதை தான் அதனுடைய அடிப்படை தத்துவம். அந்த வகையில் சின்ன சின்ன உதாரணங்கள் மிக நன்றாக இருந்தன, மனதிலே பதியக்கூடியவாறு சின்ன சின்ன உதாரணங்களாக இருந்தன. இங்கு யாழ்ப்பாணம் இந்த கந்தபுராண கலாசாரம் பற்றி பேசுவார்கள். யாழ்ப்பாணம் கந்தபுராண கலாசாரத்தை வந்துவிடும். யாழ்ப்பாணத்திலே சித்தாந்திகள் நிறைய பேர் இருக்கிறார்கள். நான் இங்கே அன்பர்கள் குறைவு என்று சொல்லி பெருமதிக்குரிய சமுதிரநோய் அவர்கள் சொன்னபோது சொன்னார், இது அதுக்கு கந்தசஷ்டி காரணமாக கேட்டேன். கந்தசஷ்டி காரணம் இல்லை, நீங்கள் தொடர்ச்சியாக கடமை ஜனங்களை வைத்து விடுவதாக வரவில்லை. இன்னொரு காரணம் சனி ஞாயிறு என்றால் நிறைய பேர் இருப்பார்கள். மற்றும் இன்னொரு உதாரணம் சொன்னார், இன்னொருடைய சொன்னார், சைவ சித்தாந்தம் 50 வயசுக்கு மேல்தான் வரும் என்றும் சொன்னார். இந்த குறைந்த இன்னொரு காரணம் சரவணன் அவர்கள் சொன்னார், இந்த கொஞ்ச பேராக படம் பார்க்காம உட்கார்ந்து சினிமா கொட்டகைக்கு போகாம பெறாமோ எட்டாம் இருக்கிற அறிவுகளெல்லாம் பெறாமல் இங்கு வந்திருக்கிறீர்களே, அந்த ஈர்ப்பு சக்தி இந்த கொஞ்ச பேருக்காவது வந்திருக்கிறதே என்று கூட சரவணன் அவர்கள் சொன்னார். அந்த வகையில் நாங்கள் இந்த மாநாடு நிகழ்ச்சிகளை தெரிவிக்கணும். அரசுதான் அடிப்படை அரசாங்கம் தான். அரசாங்கத்தினுடைய நிதியை பெற்று நாங்கள் ஒரு ஊடகமாக இருந்து கொண்டு இந்த நிகழ்ச்சிகளை பொதுமக்களுக்கும் அதை சார்ந்தவர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் ஒழுங்குபடுத்துபவர்களுக்கும் இதை வழங்குவதிலே நாங்கள் உண்மையிலேயே ஒரு கல்வியாக இருக்கிறோம் என்பதை எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி இருக்கிறது, பெருமிதம் இருக்கிறது. எவ்வாறும் இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்து கொள்வதற்காக நாங்கள் கொள்கையிலிருந்து வரைந்த போது நான் இதற்கு உரியவராக கருதியவர் என்னுடைய அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய எங்களுடைய யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய இந்து பண்பாட்டுத்துறை தலைவராக வருகின்ற பெருமதிக்கும் அன்பிற்கும் உரிய டாக்டர் வேதநாதன் அவர்களே இதற்கு பொருத்தமானவர்கள் என்பதையும் அந்த வகையில் அவர்களும் எனது வேண்டுகோளிலேயே இருந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எனது அன்பும் நட்பும் உரியது. மற்றும் இந்த நிகழ்ச்சியை திரு சரவணன் அவர்களுக்குரிய கௌரவமாக கருதி இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு வைவமாக ஏற்பாடு செய்துள்ளோம். உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் இந்த 10 தினங்கள் பெற்ற இந்த அனுபவம் மீண்டும் அடுத்து ஒரு நிகழ்ச்சியை அதற்கு ஏற்பாடு செய்து கொள்வதற்கு ஒரு தூண்டுதலாக அமையும் என்று நாம் கருதி இந்த அளவிலே நீங்கள் ஒவ்வொருவரும் எந்த அளவுக்கு திரு சரவணன் அவர்களுக்கு கௌரவம் அளித்து விரும்புகிறீர்களோ அந்த கௌரவத்தை எனது திணைக்களம் இந்த நிகழ்ச்சியின் நிறைவு வைபவமாக வழங்குகிறது என்ற செய்தியை கூறிக்கொண்டு உங்களுக்கும் இங்கே இருக்கின்ற எல்லோருக்கும் எனது திணைக்களத்தின் நல்வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு நான் நிறைவேற்றிக் கொள்கிறேன். நன்றி. அடுத்ததாக இந்த இன்றைய நாளில் நிறைவை ஒட்டி ஒரு சிறப்புரையாக ஆற்றுவதற்காக வந்திருக்கிற பேராசிரியர் திருவாளர் திருநாதையாவற்றை சிறப்புரையாக வந்தோடு இளையருளை மனமொழி மிகளினாலே வணங்கிக் கொண்டு இன்றைய இந்த நிகழ்வுக்கு தலைமையாகுகின்ற தலைவர்களே மற்றும் சார்ந்தவர்கள் எல்லோரையும் நினைத்து இந்த 10 நாளும்
மிக சிறந்த முறையிலே சைவ சித்தாந்தத்தினுடைய சட்டங்களாக இருந்த சுமையான ரூபத்தை எங்களுக்கு சிறப்பாக கருத்திலே வழங்கிய எங்கள் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய பேராசிரியர் முனைவர் சரவணன் அவர்களே, இங்கே கொழும்பிலிருந்து இங்கே வருகை வந்து இந்த நிகழ்வை சிறப்பாக நடைபெறுவதற்கு எல்லா வகையிலும் ஒத்துழைப்பு நல்கி 2-3 தினங்களாக எல்லாம் நன்கு செவிமடுத்து அமர்ந்திருக்கின்ற உதவி பணிப்பாளர் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய சண்முகநாதன் ஐயா அவர்களே, இந்த நிறுவனத்தை மிகவும் அர்த்தமுள்ளதாக வேண்டும் என்ற அடிப்படையிலே கடந்த பல ஆண்டுகளாக தங்களுடைய வாழ்வியை அர்ப்பணித்து இயக்க சக்தியாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற எங்கள் போற்றுதலுக்குரிய சைவ பரிபாலனை தலைவர் சண்முகலிங்கம் ஐயா அவர்களே, இந்த நிறுவனம் இவ்வளவு சீரும் சிறப்புமாக இயங்குவதற்கு தன் வாழ்நாளையே அர்ப்பணித்துக் கொண்டு இருக்கின்ற மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய சைவ பெருமணி மெய்யானந்தபிள்ளை அவர்களே மற்றும் இந்த இவ்வளவு நிகழ்ச்சியையும் மிக சிறப்பாக செய்து எங்களை எல்லாம் அழைத்து எங்கள் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய சிறந்த மாணவ கண்களாக வழங்குகின்ற இந்து கலாச்சார உத்தியோகர் உதயவான் அவர்களே மற்றும் சதீஸ்வரன் அவர்களே மற்றும் இங்கே இருக்கின்ற மற்றும் ஏனைய உத்தியோகர்களே, சபைகளே, சான்றோர்களே, அனைவருக்கும் வணக்கம். உண்மையிலே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதிலே மிக மிக மனநிறைவும் சந்தோஷமும் அடைகின்றோம். சைவ பரிபாலன சபையினுடைய வரலாறு நாம் உங்களுக்கு இப்போது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற மிக சிறந்த தொன்மையான ஒரு புண்ணிய பீடத்திலே இருந்து நாம் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறோம். நாவலருடைய ஆரம்ப நாவலுடைய சிந்தனையில் உருவாகி அந்த மரபிலே வந்த பல உயிர்களுடைய பாரங்கள் பட்ட இந்த களத்திலே நாம் இப்பொழுது நின்று கொண்டிருக்கின்றோம். யாழ்ப்பாணத்திற்கு வருகின்ற சைவ பேரறிஞர்கள் இந்த இடத்திலே வந்து வணங்கி சென்ற வரலாறுகளை சண்முகலிங்கம் ஐயா அவர்கள் எங்களுக்கு சொன்னார்கள். அப்படியான ஒரு இடத்திலே மிக சிறந்த வகையிலே இந்த பணியை ஆற்றிக் கொண்டிருக்கின்ற இந்த அவையிலே எங்களுடைய பேராசிரியர் முனைவர் சரவணன் அவர்கள் கடந்த 10 நாட்களாக வருகை வந்து மிகச்சிறந்த முறையிலே சைவ சித்தாந்தத்தின் மணிமகுடமாக விளங்குகின்ற சிவஞான பூதத்தை மிக சிறந்த முறையிலே தத்துவார்த்த ரீதியாக சிறந்த முறையிலே எங்களுக்கெல்லாம் அவர் அதை அருளினார். நாமும் 3 தினங்கள் இங்கே வந்து அந்த சிவஞான நூற்பாக கூறுகின்ற கருத்துக்களை நாம் செவிமடுத்தோம். ஒரு வகையிலே மாணவர்கள் குறைவு என்று சொன்னாலும் கூட அதற்கு சில காரணங்கள் இருந்தாலும் கூட இந்த அவையிலே வந்திருக்கின்ற பலர் ஆர்வமுள்ளவர்களாக சான்றோர்களாக இருப்பது நமக்கு தெரிகிறது. கொழும்பிலிருந்து வருகை வந்து 10 தினங்களும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்ட அம்மையார் இந்த அவையிலே இருக்கிறார்கள். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே பதிவாளராக இருந்து ஓய்வு பெற்று தன்னுடைய சம்பளத்தின் ஒரு பகுதியே பல்கலைக்கழகத்திலே சைவ சித்தாந்த வாழ்வியலுக்கு அதை கற்கின்ற மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வைக்குவியை வழங்கிய எங்கள் மதிப்பார்ந்த பதிவாளர் கோவிலவிடையா அவர்கள் முன்னிருக்கிறார்கள். இன்னும் பல
சான்றோர்கள் இந்த அவையிலே இருக்கிறார்கள். இந்த சண்முலிங்க ஐயாவுடைய மகள் சைவ சித்தாந்த கலாநிதி பட்டம் பெற்று சென்னை பல்கலைக்கழகத்திலே தன்னுடைய கௌரவத்தையும் பெற்று தலைவர் வந்து இந்த அவையிலே இருக்கிற ஒரு மகிழ்ச்சியை நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் பதிவுகள். அவர் அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த சிவஞான போதத்தினுடைய நுட்பம் மிக சிறப்பான முறையிலே பேராசிரியர் சரவணனுடைய அந்த பேச்சு வன்மை எங்களுக்கு சிறப்பாக தெரிகிறது. நானும் அவரும் ஒரு கருத்தரங்கிலே அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே கலந்து கொண்டு இருக்கிறோம். அங்கு அவர் பேசிய பொழுதே அவருடைய பிரமைத்துவம் ஆழம் உங்களால் மட்டக்கூடியதாக இருந்தது. அவர் சென்னை பல்கலைக்கழகத்திலே பேராசிரியர் ரட்னசபாதி ஐயாவுடைய மாணவர் என்ற பெருமை அவருக்கு உண்டு. இன்றும் அந்த ரட்னசபாதி ஐயா அவர்கள் சைவ சித்தாந்த பேரறிஞர் இன்றும் வாழ்ந்து கொண்டு இன்றும் வகுப்பு எடுத்துக் கொண்டிருக்கிறார். எனக்கும் அவருக்கும் ஒரு வகையிலே உள்ள உறவு என்னவென்றால் அவர் ரத்னசபாதி ஐயாவிடம் மாணவராக முழுமையாக பயின்றவர். நான் என்னுடைய கலாநிதி பட்டத்தை நான் பலகரத்தில் ரத்னசபாதி ஐயாவை அவருடைய வீட்டிலே சந்தித்திருக்கிறேன். கலாநிதி பட்டத்தை பெற்றவர் எனக்கு மேற்பார்வையாளராக தமிழ் பல்கலைக்கழகத்தில் இருந்தவர் பேராசிரியர் பாஸ்கரன் அவர்கள். அவர் ரட்னசபாதி ஐயாவுடைய முதல் மாணவர். இந்த வகையை பார்க்கின்ற பொழுது அப்படியான ஒரு சைவ சித்தாந்த மரபு தமிழகத்திலே செழித்து இருக்கிறது. அந்த வகையிலே இந்த பேராசிரியர் சரவணன் அவர்கள் உண்மையிலே ஆழ்ந்த உறவை நீக்கவர். அவருடைய சிந்தனைகள் தமிழக பல்கலைக்கழகங்கள் பலவற்றிலும் அவை பரப்புரை செய்யப்பட்டு வருகின்றன. காசி இந்து பல்கலைக்கழகத்திலே சில ஆண்டுகள் அவர் தமிழ் துறையிலே மிக சிறப்பாக பணியாற்றினார்கள். அதன் பின்னர் விவேகானந்தா கல்லூரியிலே எங்களுடைய இலங்கையிலேயே ராமகிருஷ்ணன் தலைவராக இருந்த ஆத்மகானந்தா ஐயா அவருடைய அந்த நிறுவனத்திலே இப்பொழுது பேராசிரியராக அவர் பணிபுரிகிறார்கள். அந்த நிலையிலும் மிக சொற்ப காலத்துக்குள்ளே 3 தடவை, முதலொரு தடவை, பெரியொரு தடவை, மீண்டும் ஒரு தடவை, 3 தடவை தமிழகத்திலே இருந்து வந்து எங்களுடைய ஒரு வகையில கிழக்கு பயணங்கள் ஒரு குறுகிய காலத்துக்குள்ள இப்படி பலருக்கு கிடைப்பதில்லை. ஒரு தடவை கிடைக்கும், சில தடவை கிடைக்கும். ஒரு கொஞ்ச காலத்துக்குள்ளே 3 தடவை இவருக்கு கிடைத்தது அவர் செய்த பாக்கியம். அதே நேரத்தில் நாம் செய்த பாக்கியம் என்று கூறலாம். உண்மையை பார்க்கின்ற பொழுது என்னுடைய மதிப்பார்ந்த சண்முகநாதன் ஐயா அவர்கள் உதவி பணிப்பாளர் அவர்கள் சொன்னது போல சைவ சித்தாந்தத்தை அதற்கு ஒரு கருத்தரங்கை தங்களுடைய திணைக்களம் முதல் முறையாக இங்கு வைப்பதாக தெரிவித்திருந்தார்கள். மிகவும் சந்தோஷகரமானது, மகிழ்ச்சிகரமானது. நாங்கள் அதை நிறைவேற்றுவோம். அதே நேரத்திலே ஒரு வகையிலே நான் அவருக்கு இனியமாகவும் பணிவாகவும் கூறிக்கொள்வது, இந்த ஒரு கருத்தரங்கை மட்டுமல்ல, கொழும்புக்கு வருகின்ற அத்தனை தமிழகத்திலிருந்து நீங்கள் அழைக்கின்ற அத்தனை அறிஞர்களையும் இப்படியான பாதி நாட்களாகும் 20 நாள் அங்கே வருகின்ற பொழுது 10 நாள் இங்கே அந்த மாதிரியான நிலையை நீங்கள் யாழ்ப்பாணத்திற்கு தொடர்ந்து ஏற்படுத்துவீர்களாக இருந்தால் வேண்டும் என்றும், அதற்கு சைவதற்கான சபையோடு சேர்ந்து எங்கள் பல்கலைக்கழக குறிப்பாக இந்திய துறை இதரும் உங்களுக்கு மேன்மேலும் அந்த உதவியை ஒத்துழைப்பை வழங்குவார்கள். ஏனென்றால் இங்கு அந்த அந்த ஆர்வம் மிக்கவர்கள் அதிகம் இருக்கிறார்கள். ஏதோ ஒரு காரணத்தினால அந்த வரவிட்டாலும் கூட
இந்த கந்தோஷ்டியை தொடர்ந்து வந்த விரதங்கள் இருந்தாலும் கூட யாழ்ப்பாணத்திலே இந்த சைவம், சைவ சித்தாந்தம், சைவ பண்பாடு இதுகளை அறிய வேண்டும் என்ற ஆர்வம் மிக கூடுதலான பேருக்கு இருக்கிறது. ஆகவே எதிர்காலங்களில் தமிழகத்திலிருந்து வருகின்ற அறிஞர் பெருமக்கள், பேராசிரியர்களை இந்த யாழ்ப்பாணத்து மக்களும் பயன்படுத்தத்தக்க விதத்தில் உங்களுடைய நடவடிக்கைகள் அமைந்தால் எங்களுக்கு தேர்வு வகையாக இருக்கும் என்று நாம் நினைக்கிறோம். இந்த இடத்திலே இந்து கலாச்சார அமைச்சினுடைய செயற்பாடுகள் பற்றியும் ஒரு சிலவற்றை சொல்லி முடிக்கிறேன். உண்மையிலே இந்து கலாச்சார திணைக்களத்திலே பணிப்பாளராக இருக்கின்றவர் எங்களுடைய இந்திய நாகரிக துறையிலே பயின்ற சிறப்பாக பயின்று மிக சிறப்பாக தேர்ச்சி பெற்ற சாந்தி திருநாவுக்கரசன் அவர்கள் இப்பொழுது அதனுடைய பணிப்பாளராக இருக்கிறார்கள். அவர்கள் அதற்கு வந்த காலம் தொடக்கம் இப்பொழுது நாம் பேசிக் கொண்டிருக்கிற நேரம் நிலை அந்த திணைக்களத்திலே மூலம் இந்து சமய கருத்தரங்குகள், ஆய்வு மாநாடுகள், கலைக்களஞ்சிய வெளியீடுகள், கோபுரம் போன்ற சங்கியங்கள், ஒவ்வொரு ஆண்டில் நடைபெறுகின்ற ஆய்வு மாநாடுகளை தொகுத்து நூல்கள், ஆலயங்களுக்கு உதவி தொகைகள், இப்படி பன்முகப்பட்ட பாராதீனமாயிருக்கின்ற சில ஆலயங்களை நிர்வகித்தல் போன்ற பன்முகப்பட்ட பணிகளை மிக மிக சிறப்பாக செய்து பெருமையை பெற்று வருகிறார்கள். சிறந்த வளவாளர்களை பேராசிரியர் பத்மநாதன் போன்றவர்கள் மற்றும் இந்து நாகரிக துறையை சேர்ந்த பலரையும் இணைத்து பல வகையிலே அந்த பணியை செய்திருக்கிறார்கள். அந்த வகையிலே நாங்கள் அவர்களையும் இந்த இடத்திலே நம்பிக்கையாக பாராட்டப்பட வேண்டியது முக்கியமானதா. ஆக அந்த திணைக்களம், எங்களுடைய சைவ பரிபாலன சபை மற்றும் இங்கே வந்திருக்கின்ற சான்றோர்கள் எல்லோருக்கும் அரிய பெரிய ஒரு நிகழ்ச்சியை சிவஞான போதம் இங்கே கற்பிக்கப்பட்டிருக்கிறது. உண்மையில சிவஞான போதத்தை கற்பிப்பது என்பது அவ்வளவு இலகுவான காரியம் அல்ல. சிறுவன் படிக்கிறார், படிக்கிற பொழுது உங்களுக்கு விளங்குற மாதிரி இருக்கும். அங்கால போன பிறகு உங்களுக்கு விளங்காத நிலை ஏற்படும். ஏனென்றால் ஒரு பக்குவம் உள்ள ஆன்மாக்களுக்கு, அதை விளங்கிக் கொள்கின்ற அந்த பக்குவம் உள்ளவர்களுக்கு, பக்குவம் உடையவர்களாலே கொடுக்கப்படுகின்ற ஒரு அங்கம், அந்த அங்கத்தை மிகச் சிறப்பாக எங்களுக்கு இலகுவாக வழங்கிய பெருமை நம்ம நாட்டினருக்கு உண்டு, தமிழகத்திற்கு உண்டு. சிவஞான போத வசன அலங்கார தீபத்தை எங்களுடைய ஈழத்திரு நாட்டை சேர்ந்த காசிவாசி செந்திநாதைய மகான் மிக இலகுவா அதை முன்னிலை படைத்தால் தெரியும். இவரை போல உதரை முன்னும் கண்டவில்லை, பின்னும் காணப்போல இல்லை என்று தமிழக அறிஞர்களே அந்த முன்னிலையிலே எழுதுகிறார். அப்படிப்பட்ட மகான்கள் வாழ்ந்த பூமியில், நடந்த பூமியில் தேவார அடங்க முறையை பக்கத்திலே இருந்த சுவாமிநாத பண்டிதர் தான் உலகத்திற்கு கொடுத்தார். கந்தபுராணத்தை நம்மவர் தான், ஆர்வலர் தான் வெளியுலகத்திற்கு முதல் பதிப்பு செய்து வெளியிட்டார். இப்படி 19ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த பெருமக்கள், மிகச்சிறந்த புலமையாளர்கள் இந்த மண்ணிலே இருந்திருக்கிறார்கள். அத்தகைய நிலையிலே எங்களுடைய சரவணனுடைய சிறப்பு ஒன்று என்னவென்றால், இந்த சிவஞான போதத்தை மிக சிறப்பாக விளக்குகின்ற ஒரு நூலாக சிவஞான சுவாமிகளுடைய சிவஞான பாணியம் சிற்றுரை பேருரை இந்த ரெண்டும் அதில் இல்லாதது வேறு ஒன்று இல்லை என்று சொல்லத்தக்க வகையில் சிவஞான பாணியத்திலே இல்லாதது சிவஞான அசைஞான போதத்தை மிகச் சிறப்பாக சொல்லுகின்ற அற்புதமான நூல். அந்த சிவஞான பாணியத்தை எல்லோரும் படிக்க முடியாது, மிக கடினமானது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே முதுகலைமானி பட்டம் பயிர்கின்ற மாணவர்களுக்கு
சிவஞான பாடியம் பாரதிதானத்திலே இருக்கிறது. அதனை எங்களுடைய இந்த மேடையிலே இருக்கின்ற மதிப்பார்ந்த வணக்கத்திற்குரிய சைவப்புலவர் திருஞான சம்பந்தமுடைய அவர்கள், சைவப்பேரவைய ஆவண்ணா சபாரட்னம் அவர்கள் மற்றும் நாமும் அந்த சிவஞான பாடியத்தை மாணவர்களுக்கு ஒரு வருடம் ஒரு செமஸ்டர் அதை படிக்கிறோம். ஆனால் இந்த நிலையிலே எங்களுடைய பேராசிரியர் சரவணன் அவர்கள் சிவஞான பாடியத்தை மிக மிக சிறப்பாக பயின்று அதனுடைய நுட்பங்களை அறிந்து உண்மையில ஒரு பெரிய ஒரு தவறோ கவலையோ துன்பமோ நடைபெற்று விட்டது நான் நினைக்கிறேன். இவர்கள் வந்த நேரத்திலே எங்களுடைய மாணவர்களுடைய அந்த பயிர்களை காலம் முடிவடைந்து விட்டது. புது மாணவர்களை சேர்க்கின்ற இது அடுத்தமாக தான் தொடங்குகிறது. அப்ப இவருடைய அந்த வருகை அவர்களுக்கு கிடைத்திருந்தால் அது பெரிய பாக்கியமாக அமைந்திருக்கும் என்று நாம் கருதுகிறோம். சிவஞான போதத்தை மட்டும் வருடந்தோறும் படித்துக் கொண்டு அவருடைய கருத்துக்களை மட்டும் சிவஞான பாடியத்தையும் சிற்றுரை அடிப்படையாக கொண்டு படித்துக் கொண்டிருந்தாலே போதும். தமிழ்நாட்டிலே கூட நான் நினைக்கிறேன் சிவஞான பாடியத்தை மிக சிறப்பாக சொல்வதற்கு ஆற்றல் வாய்ந்தவர்கள் மிக விரல்விட்டெண்ணக்கூடியவர்கள் தான் இருக்கிறார். சிவஞான பாடியத்தை இங்கே படிப்பதற்கு ஒன்று 2 பேரை கூப்பிட வேண்டும் சொன்னால் நிச்சயமாக பேராசிரியர் சரவணன் அதை வறுமையானவராக அமைகின்றது என்பதை நான் இந்த இடத்திலே சொல்லிக்கொண்டு இதை நீட்டிக் கொள்ளாமல் உண்மையிலே யாழ்ப்பாணத்திலே நாங்கள் சைவ சித்தாந்தத்தையும் சைவத்தையும் மேன்மேலும் வளர்வதற்கு மிகவும் பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம். உங்களை போன்றவருடைய வருகையினாலே மென்மேலும் இது வளரும் என்று சொல்லி நீங்களுடைய வருகை எங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சியை தந்தது. உங்கள் பாதங்களை நாம் வணங்கி இதுவரை இந்த சில செய்திகளை உங்களுக்கு சொல்வதற்கு வாய்ப்பளித்த எல்லோருடைய பாதங்களையும் சான்றோர்களுடைய அந்த பிரபாதங்களையும் வணங்கி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். அடுத்ததாக கருத்தை வழங்குகின்ற சைவர்கள் வளர்ச்சிகளுடைய பிரச்சார அமைச்சர் திருவாளர் மூலார் விஞ்ஞாசமுடைய அரசை அன்புடன் இந்திய கலாச்சார திணைக்களத்தின் அனுசரணையுடன் இங்கே நடைபெற்ற இந்த சிவஞான போத சர்வசித்தாந்த வகுப்புக்கு நுழைவு விழாவுக்கு தலைமையாகின்ற திணைக்களத்தின் உதவி பணிப்பாளர் திரு சண்முகநாதன் அவர்களே, இந்த 10 நாட்களும் எங்களுக்கு ஆசிரியராக இருந்து எங்களுடைய சர்வ சித்தாந்த அறிவை சிறிதளவிலும் உயர காலாசிரியருள்ள பேராசிரியர் சரவணன் எமது பல்கலைக்கழகத்திலே சைவ சித்தாந்த துறையை வழங்க வேண்டும் என்று 5 வருடம் மாணவர்கள் கொண்டிருக்கின்ற எமது பேராசிரியர் வேதநாதன் இந்த பழம்பெரும் வாழ்ந்த சைவபெருமான சபையினுடைய தலைவராக விளங்குகின்ற திருநெறி பெறுவர் தமிழ்ஞானியாளர்களே, இந்த கலாச்சார திணைக்களத்தினுடைய முக்கியத்துவமாக இங்கே தலைமையாற்றிக் கொண்டிருக்கின்ற எமது மதிப்புக்குரிய பெற்றோர்களே, 10 நாட்களும் இங்கே வந்து தவம் செய்தவர்கள் சொல்லலாம். தவமுடையார் என்று வயது சொல்லுகிறார். அந்த வகையிலே நல்ல தவத்தை செய்த தவசீகர்களே, எல்லோருக்கும் வணக்கம். இந்த சைவபெருமான சபையினுடைய பெருமையையும்
சர்வசித்தாந்தத்தினுடைய மாண்பையும் எங்களுடைய தலைவர்களும் பேராசிரியர்களும் கொடுத்தார்கள். உண்மையிலேயே யாழ்ப்பாணம் சர்வசித்தாந்தத்திலே மிகவும் உறுதிப்பாடாக விளங்குவதற்கு காரணமாக இருந்தவர்கள் எங்களுடைய முன்னோர்கள். அதுவும் கண்டபுராண கலாச்சாரம் என்று சொல்லப்படுகின்ற அந்த கலாச்சார உறுப்பினர்கள்தான் இன்றும் இந்த சர்வசித்தாந்தம் இங்கே விளங்குகின்றது என்பதை நாம் ஆய்வோம். இந்த செல்வ சபையிலே பல பெரியோர்கள் இருந்து இதை வழிநடத்தி காலத்திற்கு காலம் இங்கே சைவ மகாநாடுகளை வைப்பார்கள். அந்த ஒவ்வொரு சைவ மகாநாடுகளும் இந்தியாவிலிருந்து சைவ சித்தாந்தத்திலே துறைபோன பெரியார்களை அழைத்து இந்த மகாநாடுகள் தலைமுறைகள் செய்து அவர்களுடைய அந்த ஆழமான விளங்களை யாழ்ப்பாண மக்கள் பெறுவதற்கு வாய்ப்பளிப்பார்கள். அந்த வகையிலேதான் இங்கே வந்தவர்களுடைய பெயர்கள் நீண்ட பட்டியல். இங்கே வருகின்றவர்கள் தங்களுக்கு அங்கே போய்விட்ட பெரியார்கள் எல்லாம் அறிமுகம் செய்து அவர்களெல்லாம் வரவழைப்பார்கள். அந்த வகையிலே சைவ மகாநாடு முடிந்தால் சர்வசித்தாந்த வகுப்பு அங்கே மகாநாட்டுக்கு வந்த அந்த தென்னிந்திய பெரியார்களாக நடத்தப்படுவது வழக்கம். இந்த ஆண்டிலே இந்த சைவ மகாநாடு நடைபெற்ற பொழுது இந்த மகாநாட்டுக்கு பெருந்தவராக அவரை அழைக்கலாம் என்ற அந்த சிந்தனையிலே எங்களுடைய தலைவர்கள் சண்முகம் அவர்கள் எங்களுடைய பேராசிரியர் சரவணன் அவர்களை அழைக்கலாம் என்று எங்களுக்கு முன்மொழிந்து அதன்படி அவர் இங்கே வந்தார். பொதுவாக சொல்லுவார்கள் இந்த சைவ சித்தாந்தம் அவர்கள் ஐயா குறிப்பிட்டார்கள் 50க்கு மேலேதான் படிப்பார்கள் சொல்லுவார்கள். ஆனால் இங்கே திருவாரூர் சரவணையா வந்த பொழுது இங்கே எல்லாரும் சொன்னார்கள் அது இளைஞர்களாக இருக்கிறார் வயது குறைவு போல சொல்லி. உண்மையிலேயே அவர் இங்கே வந்த பொழுது நாங்களும் மிகவும் மகிழ்ந்தோம். அந்த மாநாட்டிலே 3 நாட்கள் மிக அருமையாக அவர் தன்னுடைய தலைமுறைகளை பல தரப்புகளிலே ஆற்றினார். பின்பு அங்கே கொழும்பிலே எங்களுடைய இந்து சமய திணைக்கள படிப்பாளர் சாந்தி நாவுக்கரசன் அவர்கள் அவரை அறிந்து அங்கே உள்ள தனித்தலைமுக அழைத்தார். அங்கேயே பங்கு பற்றினார் சென்ற பாடத்தில். அந்த துணைத்தளத்தினுடைய பரவாந்த அந்த நிகழ்விலே சர்வசித்தாந்த வகுப்பு கற்பதும் வழக்கம். அங்கே குறிப்பிட்டது போல 4 முறை பெற்றிருக்கிறார்கள் கொழும்பிலே. இந்த ஆண்டு யாழ்ப்பாணத்திலும் வைக்க விரும்பினார்கள். அதற்கு இங்கே உதவியாக இருக்க வேண்டும் என்று எங்களுடைய சைவ பரிமாண சபையினுடைய தலைவர் அவர்களோடு கலந்து பேசிய பொழுது அவர் இந்த சைவ பரிமாண சபையிலே அவர்கள் வைப்பதற்கு பெரும்பாலான உதவிகளை எல்லாம் செய்ய தயார் நிலைப்படுத்தினார். அந்த வகையிலே எங்களுடைய இந்து சமய திணைக்களம் இங்கே யாழ்ப்பாணத்தில் இந்த சித்தாந்த வகுப்பை முதலாக வைப்பதற்கு மிகவும் பலம் வாய்ந்த இந்த சைவ பரிமாண சபையை தேர்ந்தெடுத்து அதனுடைய வேண்டுகோளை நிறைவு செய்து இங்கே இந்த வகுப்பை நடத்தியதற்கு முதற்கு அவர்களுக்கு நாங்கள் நான் சொல்லுகின்றோம் சபையில் சார்பாக. அடுத்ததாக இங்கே குறிப்பிட்டது போல இந்த வகுப்பு முழு நேரமாக நடைபெறுவதனால இங்கே கொழும்பிலே அதை செய்வதற்கு வசதி ஏனென்றால் எங்கள் நம்மவர்கள் கொழும்பிலே ஓய்வாக இருக்கின்றார்கள் பல பெரியவர்கள் அறிஞர்கள். அவர் முழு நேரம் ஓய்விலே இருப்பதனால அந்த வகுப்புகளுக்கு வரக்கூடியதாக இருக்கும். ஆனால் இங்கே பாடசாலைகளில் இருக்கின்ற ஆசிரியர்கள் இந்த பாடசாலை இறுதி தவறை அதனாலே வர முடியாத நிலைமை. பல்கலைக்கழகத்திலே ஐயா குறிப்பிட்டது போல விடுதலை. ஆகவே உண்மையாக இங்கே வந்தவர்கள் முட்டுக்கள் சொல்லலாம்.
இவர்கள் தாமாகவே இந்த வகுப்புக்கு வந்தவர்கள். அதனால் என்ன சொன்னால் அங்கே அவர்களுடைய ஆர்வம் முதன்மையாக இருக்கின்றது. சைவ சித்தாந்தத்தை அறிய வேண்டும், கற்க வேண்டும், மேலும் நீதி செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இங்கே வந்திருக்கிறார்கள். எல்லோரும் சைவ சித்தாந்திகள் தான், அதுக்கு மறுக்க இல்லை. ஆனால் அதை தொடர்ந்து மேலாக ஆழமாக கற்க வேண்டும் என்பதனாலே வந்தார்கள். வந்தவர்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பு மிக அருமையாக கிடைத்திருக்கின்றது. சிவஞான போதம் என்ற அந்த பெரியவர்களை சொன்னார்கள். பொதுவாகவே சைவ சித்தாந்தத்தை படிப்பதற்கு நாம் பலமுறை சொல்வது போல உங்களுடைய 14 சித்தாந்த சாஸ்திரங்கள் இருக்கின்றன. எல்லாவற்றுக்கும் முன்மணியாக திகழ்வதுதான் சிவஞான போதம். அந்த சிவஞான போதத்தை அடிப்படையாக வைத்து இங்கே இந்த 12 சூத்திரங்களையும் அதில் கூறப்பட்ட வெண்பாக்கள் பலவற்றையும் ஐயா அவர்கள் எங்களுக்கு மிக இலகுவாக, அதாவது கேட்பார் தகையவாறு சொல்வார்கள். அந்த வகையிலே தான் இங்கே சபையிலே உள்ள போன்ற பல தரப்பட்டவர்கள் இருக்கின்ற சமயத்திலே எல்லோருக்கும் திருப்தி அளிக்கத்தக்கதாக இந்த வகுப்பு நடத்தினார். கூடிய அளவு அவருடைய இந்த உதவியிலே அல்லது வகுப்பிலே இந்த சைவ சித்தாந்த சொற்கள் அல்லது தனிபாத சொற்கள் வரவில்லை என்பதுதான் எங்களுடைய கருத்து. ஆனால் மாணவர்களாகிய நாங்கள் அந்த சொற்களை வைத்து அவரிடம் அதுக்கு ஒரு விளக்கங்களை பெற்றோம். அவர் மிக எளிமையாக அனுபவ ரீதியாக இந்த சிவஞான போதத்தை, அதனுடைய சாரத்தை அல்லது அந்த சிவஞான மாபாடியும் சொல்லப்படுகின்ற அதே கொள்ளப்பட்டவற்றையும் கூட மிக ஒரு புதிய நோக்கிலே, புதிய அணுகுமுறையிலே இங்கே விளங்கப்படுத்தினார். சிவஞானங்களுடைய உரை, மாவாடிய விளக்கம் எல்லாவற்றையும் உள்வாங்கிக் கொண்டு அவர் தன்னுடைய அனுபவ உரையாக அங்கே பலவற்றை சொல்லியிருக்கின்றார். அது எங்களுடைய கற்றுங்கிற எங்களுக்கு ஒரு பொதுவாக ஒரு தூண்டுகோலாக இருக்கின்றது. சிவஞான போதத்தையோட சித்தாந்த சாஸ்திரங்களை படிப்பது நாங்கள் நாளோடும் படிக்க வேண்டும், எங்கள் வாழ்நாள் கூடாகவும் படிக்க வேண்டும். அதை 10 நாளிலே அவர் சொல்வதாக இருந்தால் அதில் நோக்கம் என்னவென்றால் அதையே நாங்கள் தொடர்ந்து ஈடுபட வேண்டும் என்பதுதான் இந்த வகுப்புடைய நோக்கம். ஆகவே இங்கே அவர்கள் எடுத்து தந்த அந்த தூண்டுகோல் அல்லது அந்த சுடர் அதை நாங்கள் கையிலே புரிந்து கொண்டு முன்னாக தொடர்ந்து செல்ல வேண்டும் என்பதை எங்களுக்கு விருப்பம். ஆகவே இந்த வகுப்பு எங்களை பொறுத்தவரையிலே மிக நிறைவாக இருக்கிறது. அதே போல எங்களுடைய திணைக்களமும் இந்த வகுப்பினை நிறைவாக நடத்துவதற்கு பல்வேறு வகையாக உதவிக்கிறார். அங்கே நம்முடைய பணிப்பாளர் முதற்கொண்டு உதவி பணிப்பாளர்களையும் அவர்களுடைய ஆலோசனையின்படி இங்கே உள்ள இந்த கலாச்சார உத்தியோகத்தர்கள் மூவரும் இங்கே வந்திருக்கின்றார்கள். அந்த மூவரும் ஒன்று சேர்ந்து இந்த வகுப்பினை ஒழுங்காக நடத்த அவர்கள் முன்னிட்டு உழைத்தார்கள். அதற்கு எங்களுடைய சைவ பரிவார சபையினுடைய தலைவர் முதற்கொண்டு இங்கே உள்ள அத்தனை உத்தியோகத்தர்கள், திருவாளர் கனகராஜன், எங்களுடைய இங்கே இருக்கிற திருவாளர் கனக சபாதி போன்றவர் கூட முழு நேரமாக எங்களுடைய பரிட்சை பதவியில் உள்ள உத்தியோகத்தர்கள் எல்லோரும் ஒத்துழைத்தார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மழையிலும் வெயில் அதற்கிடையே வந்த இந்த பெரியோர்கள் உண்மையிலேயே ஒரு குறிப்பிட்ட நேரம் காலை 9 தொடக்கம் 12 வரை நேரம் கிட்டத்தட்ட 5 மணித்தியாலத்துக்கு மேலே இங்கே ஒரு சிலரை தவிர மற்ற எல்லாரும் பயப்புணர்கள் தான் சொல்லலாம். இங்கே துர்காபுரம் மகளிர் இல்லத்தில் வந்திருக்கிறார்கள். எங்களுடைய இந்து மாவட்டத்தில் இருக்கின்ற மாணவர்கள் அவர்கள் உடன்படியார்கள். மற்றவர்கள் எல்லோரும் முதிர்ந்தவர்கள். அந்த முதிர்ந்த அறிவு மாத்திரமல்ல, உடலிலும் முதிர்ந்தவர்கள் தான். அவர் எல்லோரும் இங்கே வந்திருந்து இந்த வகுப்பை அவர்கள் தொடர்ந்து கேட்பதற்கு மூல காரணமாக
இருந்த ஒரு சரவணையாக தான். ஏனென்றால் அவர் நாள்தோறும் அந்த கருத்துக்களை சொல்லுவதே உள்ள அந்த கவர்ச்சி அல்லது கவர் ஈர்ப்புத்தான் எங்களை எல்லாம் இங்கே தொடர்ந்து வர செய்கிறது. இல்லையென்றால் 2ஆம் நாளே எல்லாரும் மேல கலந்துருப்பார். உண்மையிலே நாம் மனப்பூர்வமாக சொல்லுவதுதான் அவருடைய அந்த ஆழமான முன்மான் முறைகளும். நேற்று கூட அவர் சொன்னார், இந்த நல்லா படிச்சிருக்கேன்னு சொல்லி அது உள்ளத்தை நேரிட்டது தானே. ஆகவேதான் அவருடைய அந்த ஆழ்மையான சொன்னார் சொன்னது போல மிகவும் அவருடைய அந்த அனுபவம் கருதித்தாமதத்தை எங்களுக்கு மிக இலவாக எங்களுக்கு உபட்டியிருக்கின்றார். இதனுடைய அனுபவத்தை நாம் ஒவ்வொருவரும் வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய இந்து சமய தினத்தினுடைய நோக்கம். இந்த சைவ சித்தாந்தமாக இருந்தாலும் சரி, வேறு எல்லாம் இருந்தாலும் சரி, தத்துவம் இந்த வாழ்க்கையோடு ஒட்டி இருப்பது, ஒத்துழைப்பது. அதை சைவ சித்தாந்தத்தினுடைய சிறப்பை நாம் அறிந்திருக்கின்றோம். தொடர்ந்து எங்களுடைய வாழ்க்கையிலே அனுபவமாக காண வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வகுப்பினுடைய மூலம். அதற்கு வழிகாட்டியாக இருந்த எங்களுடைய சரவணையாளர்கள், அவர்களை எங்களுக்கெல்லாம் அறிமுகம் செய்தவர்கள் எங்களுடைய தலைவர்கள் தலைவர் அவர்கள். அதற்குரிய அவருடைய அனுசரணையோடு எங்களுடைய திணைக்களம் எங்களுடைய வேண்டுகோளை ஏற்று எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தந்து இவ்வளவு பேரும் பயன்படுவதற்கு வழிவதற்காக முக்கியமாக இந்து சமய திணைக்கள பணிப்பாளர் சாமி நாமக்கரசனுக்கும் ஏனைய பணிப்பாளர்களுக்கும் உத்தியோகர்களுக்கும் அனுப்பூர் இந்த வகுப்பு திறமையாக அல்லது எங்களுடைய உளம் வளர்த்தக்கதாக நடத்திய எங்களுடைய பேராசிரியர் சரணவர்களுக்கும் எங்களுடைய மனப்பூர்வமான இந்த சைவ மக்கள் சார்பாக நம்முடைய ஒருவரோடு இந்த சைவ பரிவார சபையிலே வந்து அயன் பெற்ற மூலையோருக்கு நன்றி கூறி சபையுடைய அமைச்சர் திருவாளர் பூங்கா விஞ்ஞானத்தினுடைய ஐயாவுக்கு நன்றி தெரிவித்துள்ளது. அடுத்ததாக இங்கே இந்த மாணவர்களாக வந்து பயன்பெற்ற திருமதி சத்யவதி மாணிக்கவரணி அவர்கள் வெற்றிலை காட்டுவார்கள். பத்து நாட்களாக அதனுடைய உரையை எடுத்து வைத்து நீட்டியிருக்கும் எங்கள் நிரந்தர ஆசானாக திகழ்ந்து கொண்டிருக்கும் திருஞான சம்பந்தர்களை ஐயா அவர்கள் இதை ஆற்றுப்படுத்தி எங்களுக்கு இந்த அறிவுரையை பெற செய்த திரு சண்முகலிங்கம் அவர்களே, வேதநாயகம் ஐயா அவர்களே, எங்கள் பணிப்பாளர்களே, இன்றும் எங்களுடன் கலந்து கொண்டிருப்பவர் அனைவருக்கும் சபையில் வீட்டிற்கும் பெரியார்கள், சான்றோர்கள், சைவ பெரியார்கள் எல்லோருக்கும் எனது அன்பு நிறைந்த வணக்கத்தை தெரிவித்து, இந்த சிவஞான போதும் ஒரு உயர்ந்த நூல், சாதாரண நூல், 14 சாஸ்திரங்களுக்கும் விசேடமான நூல், சிறந்த நூல், அதையும் மூலம் சிவனால் எடுத்துக் கூறப்பட்டது. அந்த தலைவர் நூலாக அது காணப்படுகிறது. அதை நம்முடைய விடயங்கள் நாமும் ஞான பொக்கிஷங்கள், ஞானத்தை வளர்க்கிற ஞான பொக்கிஷங்களே. பக்குவ நிலையில் உயர்ந்த ஆன்மாக்கள் தான் அந்த அறிவை சிறப்பாக பெற முடியும். அப்படி இருக்க எங்கள் ஆசானர்கள் அவை மிக இலகுவான தமிழிலே இலகுவாக புணர்ந்து அதை எங்களுக்கு அறிவூட்டி
இந்த 10 நாளும் அந்த நிலையை வைத்து பார்த்து எங்களுடைய ஆன்ம உயர்வை பார்ப்பதற்கு உதவி செய்தார். எளிமையான முறையை விளக்கி இருப்பது அது ஒரு திருவருளின் கொடையே. திருவருள் இல்லாமல் எதுவும் எங்களுக்கு கிடைக்காது. இந்த திருவருளின்படி அவர் திருவருள் கிடைத்ததற்கு அதன்படி அவர் இந்த சொற்பொழிவை எங்களுக்கு விசேஷமாக தரக்கூடியதாக இருக்கும். சிவஞான நூலை படிப்பதன் மூலம் இலவாக அறிந்து கொள்ள முடியாது. சிவஞான நூலை நாங்கள் படிப்பதன் மூலம் இலவாக நாங்கள் எதையும் அறிந்து கொள்ள முடியும். ஆசான மூலமே தான் நாங்கள் அதை பெற வேண்டும். அந்த ஆசானம் உங்களுக்கு ஒரு சிறந்த முறையிலே எடுத்து சொல்லக்கூடிய ஒரு ஆசானாக வந்து வாழ்த்தது நாங்கள் செய்த புண்ணியம் என்று சொல்லலாம். சைவ சித்தாந்த கருத்துக்களை தத்துவ ரீதியாக முழுமையாக தன்னிடத்தை கொண்ட இந்த நூல் நமக்கு கடந்த 10 நாட்களுக்கும் தேவையான அளவுக்கு அளவாக ஒரு தாய் தன் பிள்ளைக்கு ஊட்டுவது போல எங்களுக்கு அதை ஊட்டி தந்தார் எங்களுக்கு நாங்கள் சாதாரண முறையிலே நன்றி சொல்வது போதாது. எங்கள் உள்ளத்திலே நாங்கள் அவரை போற்றி வைத்து நன்றி சொல்லலாம். சபையோடு எல்லோரும் அவரை மனதிலே வைத்து போற்றி நன்றி சொல்லலாம். அவனுடைய ஆயுளிலிருந்து இந்த சைவ சேவையை செய்வதற்கு ஆசீர்வாதமும் நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம். என்ன கேள்வியை நாங்கள் கேட்டால் அது சிரித்து கொண்டு மக்கள் சொல்வது ரொம்ப மிகவும் சிரித்து சினக்காமல் கோவிக்காமல் மிகவும் சிறப்பாக எங்களுக்கு எடுத்து உரைத்து விளங்க பண்ணி எந்த நிலைக்கு நாங்கள் விளங்குவோம் என்று நிலைக்கு போய் எங்களுக்கு விளங்க வைத்தது. நாங்கள் அதற்கு எப்படி நன்றி சொல்வது என்று எனக்கு தெரியவில்லை. மனதிலே நாங்கள் அவரை இருத்தி அவரை வாங்கிக் கொள்வதால் நாங்கள் அவருக்கு செய்ய வேண்டிய நன்றி. சபையோர் சார்பிலும் அந்த பணிப்பாளர் அவர்கள் சார்பில் எல்லா சார்பிலும் அவருக்கு நாம் நன்றியை செலுத்திக் கொள்வோம். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்ததாக மாணவர் சார்பிலே திருவாளர் ஸ்ரீகாந்தா அவர்கள் முதற்கண் எல்லாம் வல்லவருக்கு வணக்கத்தை கூறி இங்கே சபைக்கு தலைமையிலான உதவி பணிப்பாளர் அவர்களுக்கும் மற்றும் இங்கே நமக்கு இந்த 10 நாட்களாக ஞான குருவாய் வழங்கிய பேராசிரியர் நல்லூர் சரவணன் அவர்களுக்கு முதற்கண் எங்கள் பாவங்கள் அவருடைய பாவங்களுக்கு நாங்கள் நன்றியை கூறி இங்கே சபை தலைவான சபை தலைவர் திரு சாமிபுரம் அவர்களுக்கும் நமது சபை பிரசார அமைச்சர் திரு திருஞானசாமி அவர்களுக்கும் மற்றும் இங்கே திணைக்களத்தின் சார்பில் இங்கே நல்ல முறையில் இந்த நிகழ்ச்சியை ஒழுங்கு செய்து இதை நல்ல முறையாக இன்று 10 நாட்களை நடத்தி முடித்து ஒரு சாதனையை செய்து விட்டார்கள் அந்த திணைக்களத்தினர். அவர்களுக்கு முதற்கண் நமது நன்றியை கூறி இந்த மாணவர்கள் சார்பிலே இங்கே இந்த நன்றி உரையை நான் சொல்வதற்கு எனக்கு ஒரு பேர் கிடைத்ததற்காக எல்லாம் இளைஞர்களுக்கும் இங்கே உள்ள சபைகளுக்கும் சான்றோர்களுக்கும் நன்றியை கூறி அதேவேளை இந்த 10 நாள் செயலாளர்கள் எமக்கு இந்த மாணவர் சார்பிலே இது ஒரு வேள்வியாகத்தான் நாங்கள் கருதுகிறோம். நாம் எல்லாரும் ஒரு வேள்வியிலே ஒரு யாகத்திலே சம்பந்தப்பட்டிருக்கிறோம் என்ற அந்த ஆத்ம ஈடுபாடு, ஆத்மீகமான ஈடுபாடு அதுதான் எங்களை இந்த உலகத்தையும் கட்டுப்படுத்தி வைத்திருந்தது. நாங்கள் ஒவ்வொரு கட்டத்திலுமே மெய்மறந்த நிலைகள் நமக்கு ஏற்பட்டது காரணம் அங்கே இருந்தவர் ஞானகுரு. நமக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நமது பிறப்பிலிருந்து தாய் தந்தையை காட்டினார், தந்தை குருவை காட்டினார், குரு இறைவனை காட்டினார். அந்த படிநிலையை நாங்கள் வந்தவாறு எங்களுடைய சைவ சித்தாந்தத்தின் அடிப்படையில் வைத்து பார்க்கும்போது இன்று வரை இந்த 30 வருட காலமாக தொய்வு நிலையில் இருந்த சைவ சித்தாந்தம் இன்று புத்துயிர் பெறுகின்ற ஒரு நல்ல ஒளி நமக்கு கிடைத்திருக்கிறது என்றால் அது
நம் பேராசிரியர் முனைவர் சரவணன் அவர்களின் வருகைதான் என்பதை இங்குள்ளவர்கள் சைவ சித்தாந்த அபிமானிகள் ஆர்வலர்கள் எல்லாரும் உணர்வார்கள். காரணம், அவர் வந்த பின்புதான் சைவ சித்தாந்த பேச்சே இந்த யாழ்ப்பாணத்திலே பிரபலமாக பேசப்பட்டு கொண்டு வருகிறது. எங்கள் குருநாதன் யோகசாமி அவர்கள் எப்போதும் இந்த காரியம் என்று எங்களுக்கு சொல்லி வைத்து விட்டார்கள். இங்கே நாங்கள் பங்கு பெற்ற அவ்வளவு பேரும் எப்பவோ ஞானபூமினாலே இங்கே இந்த விஷயத்துக்கு சம்பந்தப்படுத்தப்பட்டு நிர்ணயிக்கப்பட்டபடியும் அதிலே எங்களுக்கு ஞானபூர்வாக நல்லூர் சரவணன் அவர்கள் அவரும் தமிழ்நாட்டிலே நல்லூர் இடத்திலே பிறந்தவர். நல்லூரான் திருவடியை தான் எமது யோகசுவாமி செல்லப்பா சுவாமிகள் சித்தர்கள் எல்லாரும் அடிக்கடி எங்களுக்கு ஞாபகப்படுத்தி விட்ட முடியும். அந்த இடத்தின் பேருடைய ஒரு பேராசிரியரே எங்களுக்கு ஞானபூர்வாக வந்து இங்கே இந்த ஞான தீட்சியை எங்களுக்கு தந்திருக்கின்றார். இது நாம் எல்லாரும் பெற்றுக்கொண்டு பெருப்பது பொருள். சில சமயம் நாம் உணர்ச்சிவசப்படுறது உண்டு. என்றால் அவர் எத்தனை கேள்விகள் கேட்டாலும் சளைக்காமல் சலிக்காமல் இன்னுடன் எங்களுடைய மாணவர்கள் எல்லாருடையும் கேள்விகளுக்கு தகுந்த பதிலை உடனுக்குடன் ஆற்றுவதற்காக அவர் பேசிய விடயங்கள் நாங்கள் எல்லாம் பிரமித்து போனோம். காரணம், அவர் அல்லாது உள்ளே இறைவன் இருந்து எங்களுக்கு ஞான குருவாக அவர் ரூபத்திலே பேசிக் கொண்டிருந்தார். அவர் சில சமயங்களிலே ஒரு வார்த்தையை எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்தார். அது நாங்கள் கேட்கின்ற கேள்வியிலேயே அவர் தன்னை வந்துவிடும். அந்த கேள்வி, ஓ இதுதான் நான் சொல்ல விளைந்தது, ஆண்டவருடைய உங்களுக்கு நான் கேள்வியை கேட்பதற்கு அவகாசம் தருவதே, நீங்கள் சில விடயங்களை நான் சொல்லாத சில விடயங்களை நீங்கள் அதை என்னிடம் கேட்க வேண்டும் என்றொரு அந்த உயர்ந்த குருவின் பண்பு. இது எவருக்கு நாம் எல்லாரும் இன்றுவரை நாங்கள் இப்படியான அனுபவங்களை பெற்றது இல்லை. காரணம், அவர் முழுமையான ஒரு குருவாக இருந்து நமக்கு இந்த சிவஞான போதத்தை நமக்கு ஊட்டியிருக்கிறார். இங்கே மங்கள விளக்கு நாங்கள் ஏற்றும் போது எல்லாரும் ஒவ்வொருவரும் மங்கள விளக்கு ஏற்றிக் கொள்வோம். ஆனால் அந்த மங்கள விளக்கு மூலமாக இருந்த ஒரு விளக்கு அவர்தான் இந்த சரவணன் சார். அவர் அந்த விளக்கை இங்கே உள்ள 35 பேருக்கும் இந்த விளக்கை ஏற்றி வைத்துவிட்டார். தன்னுடைய பெரிய விளக்கு வந்து இவ்வளவு மாணவர்களுக்கும் ஏற்றி வைத்து விட்டார். இந்த விளக்கு நாங்கள் பல பேருக்கும் ஏற்ற வேண்டிய ஒரு கடற்பாடு இந்த சித்தாந்தத்திலே நமக்கு உண்டு. இந்த விடயத்தை நாங்கள் எவருமே நாங்கள் உதாசீனம் பண்ணக்கூடாத. காரணம், இந்த இதுவரை காலம் இந்த 30 வருட காலமாக எமது நாட்டிலே சைவ சித்தாந்த கருத்துக்கள் மறைந்து போனதும் வேறு சித்தாந்தங்களும் வேறு கோட்பாடுகளும் மக்களிடையே ஏற்பட்டு அவர்களுடைய சில நடவடிக்கைகள் எல்லாம் சித்தாந்தத்துக்கு மாறாக போய்விட்டது. திரும்பவும் அந்த சித்தாந்த கருத்தில் அவருடைய கேள்விகள் நாங்கள் கேட்கும் போது கூட நாங்கள் வேதாந்த ரீதியான கேள்விகளை தான் அவரிடம் கேட்போம். ஆனால் அவர் அதை அப்படியே எடுத்து சித்தாந்த கருத்தாக எங்களுக்கு எப்படி கூட்டினார் என்பது உபரிடத்திற்கு தெரியும். அதனால் தான் நாங்கள் இன்று சித்தாந்தத்திற்கும் வேதாந்தத்திற்கும் உள்ள வேறுபாட்டை நாங்கள் மிகவும் தெளிவாக உணர்ந்து கொண்டோம். அதுவே எங்களுக்கு முதற்கண் நம்முடைய மாணவர்களுக்கும் இங்குள்ளவர்களுக்கும் ஒரு வெற்றியாக கருதப்படுகிறது. இங்கே ஒரு அதிகார நந்தியை பற்றி அவர் விளக்கம் அளித்தார். அதை சொல்லும் போது அவர் அந்த நந்தியின் செயல்கள் எல்லாவற்றையும் சொல்லிக்கொண்டு வந்தபோது அவருக்கு ஒரு வார்த்தைகளை சொல்ல வேண்டும் விரும்புகிறார், சொல்ல முடியாது. அவர் அதை மனத்திலே போட்டு யோசிச்சு கொண்டே இருக்கிறார். எப்படியாவது இதை மாணவர்களுக்கு சொல்லியே ஆகணும். அவர் அதை மத்தியானம் சாப்பிடும் போது அங்கே அவர் நினைத்துக் கொண்டே இருக்கின்றார். நினைத்து அவர் உள்ளுணர்வு மூலம் அந்த வார்த்தையை அறிந்து இங்கு வந்தபோது நாங்கள் திரும்பவும் அதே மாதிரியான சூழலுக்கு இந்த மாணவர்கள் வந்தபோது அவர் சொன்னார், கடுப்பு அறுத்தான் எங்கள் கண்ணுதல் நன்றி. அந்த கடுப்பு அறுத்தான் எங்கள் கண்ணுதல் நந்தி என்று சொன்ன போது அவர் எங்களுடைய அதிகார நந்தியாக வீட்டிலிருந்து எங்கள் மாலையை எங்கள் மரங்களை எல்லாம் அறுத்து எங்களை ஒரு இறைவு நிலைக்கு கொண்டு வந்த ஒரு பக்குவத்தை எவ்வளவு கொண்டு வந்தார். இந்த நிலையிலே எங்களை வைத்தவர் அந்த அதிகார நந்தி என்ற பேராசிரியர் சரவணன் அவர்கள். ஆளுடைய அதிகளவு நேரம் நான் பேசவில்லை என்றாலும் இங்கே மாணவர் சார்பிலே எங்கள் பாடங்கள் அவர் பாடங்களை நாங்கள் கேட்டுக்கொண்டு இதே போன்ற நிகழ்வுகளை தொடர்ந்து நாங்கள் இங்கே செய்வதற்கு நமக்கு அவர்தான் துணை நின்று எங்களுக்கு செய்ய வேண்டும். மற்றது அவரோட சிறிய விடயத்தை நாங்கள் தனிப்பட்ட முறையில் பேசும்போது சொன்னார், ஈழத்து சித்தர்களை பற்றி தான் அறிந்து அவர்களை பற்றிய புத்தகம் ஆராய்ச்சி கட்டுரை செய்ய வேண்டும். அது நாங்கள் நினைத்துக் கொண்டிருந்தேன். நான் அதை சில நேரங்களில் அவர்களை கை கொண்டிருந்தேன். சாவகாசமாக அந்த
அவர் அந்த விபத்தை வெளியிட்டார். ஆனபடியா இங்கே சித்தர்களின் வரலாறு இது ஒரு சிவபூமி. இந்த சித்தர்களின் பூமியிலே அவர் ஒரு சித்தர் தான். நமக்கு நாமே எல்லாரும் வணங்கிட்டோம். ஏனென்றால் அவர் ஒவ்வொரு பேச்சும் அவர் ஒரு உள்ளுணர்வு மூலம் இருவையாளராக அவர் வார்த்தைகள் எல்லாம் வந்து கொண்டிருந்தார். ஆனபடியா இந்த நேரத்திலே அவரிடம் ஒரு கோரிக்கை விண்ணப்பம், சித்தர்களின் வரலாற்றை அவர் நல்ல முறையில் எழுதி நமக்கு அளிக்க வேண்டும். அதே போல் இன்னும் பல ஆராய்ச்சிகளை செய்து இங்கே பஞ்ச ஈஸ்வரங்கள் என்று யாழ்ப்பாணத்தில் இருந்தது, அவையெல்லாம் அழிந்த நிலையிலும் அவருக்கு மக்களால் அதை பற்றி அக்கறைப்படுத்தாத நிலையில் இருக்கின்றது. ஆனால் அந்த பஞ்ச ஈஸ்வரங்களை பற்றி ஒரு ஆராய்ச்சியை செய்து அந்த 2 ஈஸ்வரங்கள் அழிந்து போய்விட்டன, அவற்றை திரும்பவும் இங்கிருந்தன என்ற சான்றுகள் பெற்று அதை பற்றி எழுதணும் கூறி இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த எல்லாருக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். மகிழ்ச்சியாக வரலாம் சித்தர்மானால் அது நம்ம இதெல்லாம் படிக்கலான் இருக்கிறோம். ஐயா உடனே நிறைய சொன்னாங்க சொல்லி போட்டு மாடி போட்டா இல்லை இதை போட்டு இல்லைங்க சார் ஓ இல்லை நீங்கள் எழுதுங்க மணிநகர் அம்மையும் அப்பனும் நல்லூர் பிள்ளையும் நால்வர்களும் நாவலரும் இருக்கும் இந்த சபையில் வெளியே உங்கள் அனைவருடைய திருவடிகளை வணங்கிக் கொள்கின்றேன். இந்து சமய திணைக்களம் 10 நாள் வகுப்பை சிறப்பாக நமக்கு அமைத்து தந்து யாழ்ப்பாணம் சைவ பரிபாலன சபை அனுபவப்பட வைத்திருக்கிறது. அந்த வகையில் முதற்கண் அந்த அமைப்புகளுக்கு நன்றி கூறிக்கொள்கின்றேன். அந்த அமைப்பிலே இருந்து செயல்படுகின்ற பணிப்பாளர், உதவி பணிப்பாளர், உத்தியோகத்தர்கள் என அனைவரும் இணைந்து நின்று இந்த செயலாற்றிய அடிப்படையில் நமக்கு நல்ல அனுபவம் வாய்த்தது. அந்த அனுபவத்திற்கு உரிய இடத்தை, காலத்தை யாழ்ப்பாணம் நமக்கு அமைத்து தந்தது. பொதுவாக நான் எப்பொழுதுமே நம்பியாண்டார் நம்பியருடைய அனுபவத்தை நன்றாக ஏற்றுக்கொண்டிருப்பவர். எப்படி என்றால், என்னை நன்றாக படைத்தவன் இறைவன், தன்னை நன்றாக தம்பி செய்யுமாறு என்று திருமூலர் சொன்னதை அனுபவமாக விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால், என்னை நினைந்து என் இடர்கெடுத்து தன்னை நினைய தருகின்றான். இதுதான் திருநாளையூர் கொள்ளாப்பிள்ளையாருடைய அனுபவம். நான் கடவுளை நினைக்கின்றேனா இல்லையா என்பதை விட என்னை நினைக்கின்றான், எனக்கு எதையெல்லாம் நீக்க வேண்டும் என்று எந்த தடைகளையும் நீக்கி என்னை ஆட்கொள்ளுகின்றான் என்பதாக திருநாளையூர் கொள்ளாப்பிள்ளையார் அருளை இணைந்து நம்பியாண்டார் நம்பி பேசுகிறார். அதே போல நான் இங்கே சென்ற முறை சைவ பரிபாலன சபையின் ஆண்டு விழாவுக்கு வந்த பொழுது நல்லூர் பெருமானுடைய உற்சவ காலம். இந்த முறை வரும்பொழுது சூரசம்ஹாரம். என்னை முதலிலே நல்லூர் பெருமான் நினைந்து என்னுடைய விழா காலத்தில் வந்து என்னை வணங்கி இது மாதிரி நீ செயல் செய்ய வேண்டும் என்ற குறிப்பை அவன் வைத்திருக்கிறான்.
அது இயங்கி இருக்கிறது என்பதாக நான் அதனுடைய ஆதி மூலத்தை அனுபவிக்கின்றேன். ஆமா, ஏன்னா மற்ற நாள் வந்திருந்தா முருகன் அழைத்தான்னு தெரியாது. விழா அமைத்து அழைத்தான் என்பதனால கொஞ்சம் வரலாற்றுல இதை நீ கொஞ்சம் உறுதிப்படுத்தலாம் என்பதாக ஒரு காரணத்தையும் வரலாறாக ஆக்குகிறார். இதுதான் கடவுள் எல்லா காலங்களிலும் சாதாரணமாக இருக்கிறான், ஆனால் வரலாற்றை அமைக்கும் பொழுது எனக்காக வேலை செய்கிறான் என்று தெரியும். ஏன் என்று இதை நான் சொல்கிறேன் என்றால், காசி இந்து பல்கலைக்கழகத்தில் 2008ஆம் ஆண்டு நான் வேலை செய்கிற காலத்தில் இந்த இந்து சமய திணைக்களத்தின் முதல் வகுப்புக்கு 45 நாள் வகுப்பு எடுக்க வேண்டும் என்பதாக அழைப்பு வந்தது. இது மாதிரி 10 நாட்கள் அல்ல. 2008 நீங்கள் 45 நாட்கள் ஒரு மண்டலம் என்பதாக வகுப்பு எடுக்க வேண்டும் என்பதாக அழைத்திருந்தார்கள். அப்பொழுதுதான் நான் காசி இந்து பல்கலைக்கழகத்திலிருந்து தமிழ்நாட்டுக்கு விவேகானந்தருடைய ராமகிருஷ்ணா மிஷன் விவேகானந்தா கல்லூரிக்கு வேலைக்கு வந்துவிட்டேன். அப்பொழுது என்ன என்று கேட்டால், அங்கே இருந்து வந்து இந்த பணி அரசினால் அங்கீகாரம் செய்து கடிதம் வர வேண்டும். அந்த கடிதம் வந்தால்தான் வெளிநாடு செல்வதற்கு அனுமதி வாங்க முடியும். காசியிலிருந்தே வந்துவிட்டதனால் அங்கே அனுமதி கேட்க முடியாது. அரசாங்கத்தில் ஒப்புதல் வராததனால் யாரிடம் அனுமதி கேட்க முடியாது. அதனால அப்போது வர முடியவில்லை. ஆனால் அப்பொழுது இருந்த ஆத்மகானந்தா சுவாமிகள், இங்கே எல்லோருக்கும் நன்றாக பழக்கப்பட்ட அவர்கள், பணிப்பாளர் சாந்தி திருநாவுக்கரசன் அவர்கள், இப்பொழுது நாங்கள் அனுப்புவதற்கு ஆதாரம் இல்லை, இருந்தாலும் நீங்கள் அவரை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், நான் அடுத்த முறை அனுப்பி வைக்கிறேன் என்பதாக அப்போதே சொல்லியிருந்தார். இருந்தாலும் தொடர்ந்து எனக்கு ஏற்பட்டிருந்த வேலைகள் ஏற்றால் ஒரு ஆண்டு கழித்து தான் அந்த எங்களுக்கு ஒப்புதல் எல்லாம் வந்தது. நாங்கெல்லாம் இந்த கல்லூரிகளில் அந்த பிரச்சனை ஏறக்குறைய 8 மாதம் கழித்து தான் 8 மாத சம்பளமும் சேர்த்து வந்தது. அதனால் அப்பொழுது வர முடியவில்லை. சண்முகவடிகள் போன்றவர்கள் எல்லாம் வந்தார்கள். இதற்கு பிறகு ஒருவேளை நான் அப்போது வந்திருந்தால் யாழ்ப்பாணம் சைவ பரிபாலன சபையின் ஆண்டு விழாவுக்கு அழைத்திருக்க மாட்டார்கள். ஏன்னா இவர்கள் இலங்கைக்கு யாராவது எந்த வகையிலாவது வந்து பேசி போயிருந்தால் ஆண்டு விழாவுக்கு என்று அழைக்கும் தகுதியை இழந்து விடுவேன். அப்ப பெருமான் என்ன செய்கிறான், முதலில் யாழ்ப்பாணம் நல்லூர் பெருமானை அடிப்படையாக கொண்டு இங்கே வைத்து நீ பிறகு போவதுதான் முறை என்பதாக எனக்கு சுந்தரரை போல ஒரு முறையை காட்டுகிறார். சுந்தரர் போனாலும் கூட இந்த அடியவருக்கு அடியவனாகும் நாள் என்னாலும் என்று நினைத்துத்தான் போகிறார். அவர் இறைவனே ஒரு வரலாற்றை ஏற்படுத்தி வரவேற்கிறான். அதுபோல எனக்கு எப்பொழுதுமே ஒரு வரலாறு ஒன்று உண்டு. ஏனென்றால் எனக்கு எது எடுத்தாலும் தடையாக வரும். நான் இந்த சொன்னல, ஒவ்வொரு ஆன்மாவிற்கும் செயல் திட்டம் உண்டு, அது இறைவனுக்கு தான் தெரியும் என்பது போல எனக்கு எது எடுத்தாலும் ஒரு தடை வரும், பிறகுதான் அனுபவம் வரும். ஆனால் நான் இந்த தடைகளை எல்லாம் இழந்து போகாத வாழ்வு, என்னை ஒரு படி உயர்த்தி இருக்கிறானே தவிர இழக்க வைக்கவில்லை. இதுதான் மாமன் சாமிகள் அந்த அனுபவமாக எனக்கு வந்தது. இழந்து போகாத வாழ்வை ஈயும் முத்தையன் மாமன் சாமியோட வார்த்தைகள். அந்த மாதிரி வளர்க்கிறான் என்பதற்கான வருத்தம் ஒரு இழப்பாக தெரியுமே ஒழிய இழந்து போகாத வாழ்வு தான் அமைந்திருக்கிறது. இங்கே நான் இங்கே எதை கற்றுக்கொண்டேன், இந்த பாடம் எடுத்து இவர்கள் அழைத்தார்கள், அது வந்தார்கள், அது மாதிரி விஷயங்களை விட இங்கே வந்து எனக்கு தமிழ்நாட்டிலே நான் மருந்துகிற கோயிலே ஏறக்குறைய 7 ஆண்டுகள் தொடர்ந்து வகுப்பு பெற்றிருக்கேன். ஒரு கட்டத்தில் வகுப்பு வேண்டாம் என்பதாக நிறுத்த சொல்லிவிட்டேன். உங்களுக்கு தெரியும், எல்லாம் வந்து போவதை விட பக்கத்திலே நடந்து போய் வகுப்பு எடுத்து அதிலே வருமானம் ஈட்டுவது என்பது எளிமையான விஷயம்தான். ஆனால் ஒரு கட்டத்தில் அதை வேண்டாம் என்று நான் நிறுத்தி வைத்திருக்கேன். இந்த நூல்கள் எழுதுவது, இன்னும் சில வேலைகள் செய்வது என்பதாக சொல்லி. ஆனால் எனக்கு என்று ஒரு ஆத்மார்த்த அனுபவம் வர வேண்டும். அதிலே கொஞ்சம் பிடிப்பு எனக்கு உண்டு. அந்த வகையில் இங்கே வந்த போதுதான் எனக்கு ஒருவாறு எனக்கு
எனக்கு உலகம் முழுக்க எதிரிகள் ஏதாவது ஒரு வகையில் இருப்பார்கள். அது எதனால் என்று கேட்டால் பொறாமை என்ற ஒன்றே வரும். எனக்கு நான் எதிரியாக இருந்திருக்கேன், எனக்கு யார் என்றே தெரியாது. ஆனால் என்னுடைய மாணவர்கள் அவர்கள் பேச்சை கேட்கவில்லை என்று அவர்கள் எனக்கு எதிரியாக இருப்பார்கள். அவருக்கு நான் என் உருவமும் தெரியாது, ஆளும் தெரியாது, என் பேச்சு மட்டும் கேட்கிறாங்களே, நாம சொல்றதை கேட்க மாட்டாங்களே, பாஜக நாம இருக்கிறோமே அப்படிங்கிற மாதிரி நிறைய பொறாமைக்காரர்கள் உண்டு. அது மாதிரி அங்கங்க அது வேலை செய்யும். அதுதான் உங்களுக்கு தெரியும். பொறாமைங்கிறது தான் நாம படிக்கிற அந்த அறுத்து போட்டாலும் ரத்தத்திலே இருந்து ஒவ்வொரு உருவமாக உயிர் பெறுகிற அசுரனை போல அதுதான் பொறாமைக்கு வடிவம். அறுத்து போட்டா ரத்தத்திலிருந்து ஒரு உயிர் வந்து படிப்பீங்கள புராணத்துல, அதுதான் பொறாமை. ஆணவம் தான் சுரல்பட்மன், அது இல்லை. அந்த மாதிரி வடிவங்கள் எனக்கு உண்டு. தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா சைவ சித்தாந்தம் படிச்சேன்னு நிறைய பேர் இருப்பான். ஒரு இன்ஜினியர் இருப்பார், திடீர்னு ஒரு சைவ சித்தாந்த பிரச்சாரகராக உடனே ஒருத்தர் நான் தான் திருமணம் விஷயம் பாரு, ஒருத்தர் அப்புறம் நான் தான் இதுக்குள்ள பாரு, இதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. இப்படி நிறைய பேர் சைவ சித்தாந்தம் பேசி தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு வகையில் தங்களை அங்கீகாரம் செய்து கொண்டிருப்பார்கள். இது தனி. இந்த கூட்டத்துக்கு நடுவில் இப்படித்தான் சைவ சித்தாந்தம் பேசணுமா எனக்கு அப்பப்போ ஒரு பிரச்சனை வரும். இதனாலதான் நான் சைவ சித்தாந்த பெருமன்றத்தினுடைய செயலாளர் பதவியில் வேண்டாம் என்று விட்டேன். அதிலேயே சித்தாந்தம் 8 வருஷம் துணையாசிரியராகவும் இருந்திருக்கிறேன். இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் பார்த்து பெருமான் அனுபவம் என்று சொல்லிவிட்ட பிறகு நாமும் போய் பொறாமை என்கிற ஒரு விஷயமாக வேலை பார்த்து சூழ்ச்சியை மேற்கொள்ள வேண்டுமா, அது எனக்கு பிடிக்கவில்லை. அதனால பார்த்தேன். அந்த மாதிரி விஷயம் இல்லாமல் இங்க வந்த பிறகு இங்க பாத்தீங்கன்னா நமக்கு இந்து மாமன்றம், அந்த துர்கா பீடம், அப்புறம் சிவதொண்ட நிறுவனம், அப்புறம் இன்னும் அன்பர்கள், இதெல்லாம் அப்புறம் சபாரத்ன மாஸ்டர், அப்புறம் இவங்க எல்லாம் பார்க்கும் பொழுது இந்த பொறாமை இல்லாமல் நம்மை அனுபவிக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தை என்னால் தமிழ்நாட்டில் பார்க்க முடியாத விஷயத்தை இங்கதான் பார்க்க முடியுது. அதனுடைய எல்லை எனக்கு திருஞான சம்பந்தம் பிள்ளை. ஏன்னா அங்கெல்லாம் இவர் அளவுக்கு சைவ சித்தாந்தத்துல யாரும் இல்லை, நான் ஓப்பனா எழுதி தருவேன். ஏன்னா இங்க யார் அளவுக்கு இருக்கிறாங்கிறத பத்தி பிரச்சனை இல்லை, அங்க இவர் அளவுக்கு முழுசா பிரச்சனை இல்லைன்னு சொல்லுவேன். என்ன பண்ணுவாங்க, பஸ்ட் எனக்கு சித்தாந்தம் தெரியும், சிலுசிலுப்பு இருப்பார், சிலுசிலுக்கிறதுன்னு அதான். அந்த மாதிரி இவர் அளவுக்கு அதுல இருந்து படிப்பது, அது 40 வருஷமா அங்க யாரும் இல்லை. ஏன்னா சில பேர் நானே அறிவாளி கூட வச்சுக்கோமே, நான் கொடிக்கேணி பாடம் எடுக்க போகும்போது கொடிக்கேணி 4 பாட்டை 2 பாட்டை 4 வருஷத்துக்கு எடுத்தாங்க. அதுக்கப்புறம் 2 பாட்டை நான் முடிக்கல. அதுக்கப்புறம் திருவள்ளுவர் பயன் எடுத்த 8 பாட்டு, முதல் ஒரு அதிகாரத்துல 8 பாட்டு இல்ல 10 பாட்டு ரீட் பண்ணல. அதை ஒரு 2 வருஷம் எடுத்தேன். இந்த அறமுறையாதான் என்னாலேயே எடுக்க முடியுது. ஆனால் இங்க இந்த மாதிரி ஒரு பதிவு இருந்தால்தான் நீங்க முழுமையாக செய்யவும் முடியும். இதை நீங்க அவருக்கு எனக்குமான தொடர்பு, உங்களுக்கு எனக்குமான தொடர்பு இல்லை. இப்படி ஒரு வேலையை பெருமான் கவனித்துக் கொண்டிருக்கிறார். அங்கதான் இதுக்கு மேல எந்த வேலை அப்படின்றத நினைப்பான். இல்லன்னா நாம தனியா அந்த வேலையை இணைக்கவே மாட்டான். ஏன்னா அது ஒரு பிரச்சனை வரும். பெருமான் வேண்டாத பிரச்சனையை நம்ம கொடுக்க மாட்டான். ஏன்னா ஏதாவது ஒரு வெற்றியை தர வேண்டும் என்பது அவனுடைய நோக்கம். அதனால இங்க நம்ம சண்முகலிங்கம் ஐயா அவர்கள் எல்லாம் நமக்கு ஏதாவது ஒரு பழக்கம் தான். ஆனா அவரோட நான் எதிர்காலத்திலேயும் கருத்து ஒற்றுமையாக இருந்து கலந்திருக்கிறேன் சொல்ல முடியாது. ஏன்னா அவர் வேண்டும் என்றே ஒரு கேள்வியை கேட்பார், நான் ஒரு பதில சொல்லுவேன். அவர் என்னோட பதிலை ஏற்றுக்காம எங்க பேராசிரியர்கிட்ட போய் தான் அடங்குவார். அப்ப நமக்காக அடங்க மாட்டாங்க தெரியும். அதனால நாம அவர்கிட்ட போக முடியாது. அதனால நமக்கு யாருன்னா அடியவர் பெயரை வைத்துக் கொண்டிருக்கிற திருஞான சம்பந்தர். அப்ப அவரோட அனுபவம் என்னன்னு பார்த்தா, இங்க இவ்வளவு நாள் அவரும் அதே மாதிரி சபாரத்ன மாஸ்டர் அன்னைக்கு அவர் உடல்நிலை சரியில்லாதனால வர முடியாம பற்றி காட்ட அதை நம்ம அனுபவிச்சிருக்கோம். அவரே வந்து நமக்கு ஒரு இந்த மாதிரி நீங்கள் அனுபவிப்பது என்பதாக சொல்லுவார். இந்த மாதிரி ஒரு செயல்நிலை உடைய அமைப்புல என்னுடைய இந்த பொறாமை இல்லாமல் ஞானத்தை அனுபவிப்பதுங்கிற களம்
அதுதான் இங்கே நான் கற்றுக்கொண்டது. இங்க கற்றுக் கொடுக்கிற இந்த படிக்கிற வகையில இங்க பாடம் நடத்தும் போது இது திருவாரூர் மருந்தீஸ்வரர் கோயில் எனக்கு வரும். அந்த நந்தி மாதிரி ஒரு கோல் அங்க இருக்கு, செங்கோல் மாதிரி. அது யாரும் பிடிக்காமலே நின்று அற்புதம் செய்யும் பிரதோஷ காலங்கள். அந்த மாதிரி ஒரு விஷயம் உண்டு. அந்த இடத்துல உட்கார்ந்து பேசும்போது இந்த கடவுள் நமக்கு புது விஷயத்தை தடையில்லாம சொல்லிக் கொடுப்பான், அனுபவிச்சிருக்கிறார். அதே மாதிரி இங்க இந்த சபையினுடைய சத்தியத்தன்மையில நான் இதுவரைக்கும் இந்த சிவஞான முகத்துக்கு வாழ்வில் தந்துருக்கிறோம். காலையிலே சொல்லிட்டு தான் பேசினேன். சிவஞான முனிவரை படிக்கும் போது நான் தெரிந்து கொள்ளாத அல்லது நான் எழுதும் போதும் தெரிந்து கொள்ளாத விஷயம் இந்த அஞ்செழுத்தை வைத்தும் அர்த்தவிதத்தை வைத்தும் 12ஆம் நூற்பாவை வைத்தும் இங்கே நான் புதிய விஷயங்களாக தெரிந்து கொண்டேன். அதற்கு இந்த இடத்திலே சத்தியத்தன்மை உண்டு. எல்லாவற்றுக்கும் மேலாக இங்கே எனக்கு ஒரு ஆத்மார்த்த அனுபவம் எதன் மூலமாக இருக்கிறது என்று கேட்டால், சிவத்தொண்டன் அமைப்பை சார்ந்தவர்கள் அதை நன்றாக அனுபவித்து அந்த சித்த மரபிலே நான் எந்த அளவிற்கு அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்பதை எடை போட்டிருக்கிறார்கள். இந்த 3 காலங்களோடு கூட இதற்காக வந்திருக்கிற ஆன்மீக செல்வர்களாகிய நீங்கள் சிவஞான செல்வர்களாக எனக்கு காட்சியளிப்பது என்னுடைய இந்த சபையின் மூலமான செயலுக்கான வெற்றி என்பதை சொல்லி இந்த அளவிற்கு நானும் உங்களோடு கற்றுக்கொள்ளேன் என்பதை ஏற்புடையாக சொல்லி வருகிறேன். நன்றி.